Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3351 டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல யூனிட் 3ல ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ல ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா நாப்சாக் ப்ராப்ளம் யூசிங் டைனாமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி நாப்சாக் ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் நாப்சாக் ப்ராப்ளம் மட்டும் பார்த்துருப்போம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போறோம், டைனாமிக் ப்ரோக்ராமிங் டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். செகண்ட் யூனிட்ல நார்மலா நம்ம வந்து எக்ஸாஸ்டிவ் சர்ச்ல எப்படி போடுவோம்ன்றது தான் பார்த்திருக்கோம். இப்போ வாங்க டைனாமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல n ஐட்டம்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதுதான் n. அதுக்குன்னு வெயிட் கொடுத்திருப்பாங்க W1 W2 Wn. தென் அதோடைய வேல்யூஸும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து நாப்சாக்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு, டோட்டல் வெயிட் எவ்வளவு கெப்பாசிட்டி தாங்கும்னு சொல்லி அந்த கெப்பாசிட்டி கொடுத்திருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நாப்சாக் ஒரு பேக்கை ஃபில் பண்ண போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இது யூஸ் பண்றதுக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா v of I, j, value of I, j equal to max of value of I minus 1, j, vi plus v of I minus 1, j minus wi. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. ஸோ v of I minus 1, j, vi plus v of I minus 1, j minus wi. ஓகே, இது எப்ப அப்படின்னா j minus wi வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது இல்ல லெஸ் தென்னா இருக்கு, j minus wi யோட வேல்யூ லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ ஆஃப் I minus 1, j மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா, சோ இதுதான் நமக்கான கான்செப்ட். தென் ஃபார்முலா ஹியர் ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷன் எப்பவுமே வேல்யூ ஆஃப் 0, jவும் 0 தான் எடுத்துக்கணும், I, 0வும் 0 தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இப்போ கொடுத்துருக்காங்க, ஐட்டம் கொடுத்துட்டாங்க, வெயிட் கொடுத்துட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டாங்க, டோட்டல் நாப்சாக்கோட கெப்பாசிட்டியும் கொடுத்துட்டாங்க 5ன்னு. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா டோட்டலா n ஈக்குவல் டு நமக்கு மொத்தம் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 மொத்தம் நமக்கு 4 வேல்யூ. ஸோ n ஈக்குவல் டு நமக்கு 4. தென் அதோடைய டோட்டல் வெயிட் எவ்வளோ, வெயிட் ஈக்குவல் டு 5. நம்ம கிட்ட இப்போ நான் என்ன பண்ணணும், I எடுக்கணும், j எடுக்கணும். I, j எப்படி எடுப்பீங்க, ஐன்றது நம்மளுடைய வேல்யூ. ஓகேவா, எவ்வளோ நம்பர்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ I வந்து எங்க இருந்து எது வரையும் அப்படின்னா 0 to 4 தான் வேல்யூ. ஸோ 4 வரையும் எடுத்துக்கலாம். jன்றது அதோடைய வெயிட், எவ்வளோ வெயிட் இருக்கு 0 to மொத்தம் டோட்டல் வெயிட் 5 இருக்கு. ஸோ 0 to 5 எடுத்துக்குவேன். ஐன்றது நான் எங்க எடுத்துக்குவேன் அப்படின்னா வெர்டிகலா எடுத்துக்குவேன், j அப்படின்றது ஹரிசாண்டலா எடுத்துக்குவேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இப்போ நான் டேபிள் போட்டுக்கிட்டேன். இந்த டேபிளில் எனக்கு ஐன்றது இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஜேன்ற வேல்யூ எங்கே இருக்கும், இந்த சைடு ஹரிசாண்டலில், ஜே வெர்டிக்கல்ல I 0 to 4 வரையும் எடுத்துக்கணும். ஸோ 0 1 2 3 4 வரையும் நான் எடுத்துக்கிறேன். ஜே வந்து 0லேருந்து 5 வரையும் இருக்கணும். ஸோ 0 1 2 3 4 5 வரையும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, அப்போ எனக்கு முதல்ல எப்படி நான் போடணும், W1 W2 W3, அதாவது வெயிட் 1 எல்லாம் எவ்வளோ இருக்கு. ஸோ W1 வந்து 2, W2 வந்து 1, W3 3, W4 வந்து 2. ஓகேங்களா, அதே மாதிரி வேல்யூ வந்து V1 V2 V3 V4 போட்டுக்கணும். 12 10 20 15. ஸோ நம்ம இனிஷியல் கண்டிஷனும் நம்ம இது கொடுத்துட்டோம், V1 எழுதிட்டோம். இப்போ நமக்கு ஒரு இனிஷியல் கண்டிஷன் முன்னாடியே தெரியும், V of I, 0வும் 0 தான், V of 0, j ஈக்குவல் டு நமக்கு 0 தான். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே I, 0னா 0, 0 0, 1 0, 2 இது எல்லாமே நமக்கு அப்போ என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டேபிள். ஓகேவா, அதே மாதிரி வெர்டிக்கல்ல ஜேவை கம்பேர் பண்றப்பையும் நம்மளோட ஐயோட வேல்யூ எல்லாமே 0வா தான் இருக்கும். இப்போ நம்ம ரிமைனிங் பிளேசஸ்க்குலாம் தான் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் இந்த நாப்சாக் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி ஃபார்முலால. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா, ஒவ்வொரு ரோவா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோ எப்படி கண்டுபிடிப்போம், முதல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ என்னது 1, 1. அப்ப நம்ம என்ன பண்ணணும், V of 1, 1க்கு தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த இதுல என்னெல்லாம் இனிஷியல் வேல்யூன்னு எடுத்துக்கணும். ஸோ I ஈக்குவல் டு 1, j ஈக்குவல் டு 1. ஓகேவா, அதுல W1. ஓகேவா, இங்க வந்து I1 J1 தானே இருக்கு, அப்ப Wவும் 1 தான். வெயிட் வந்து Wi அப்படின்றப்ப W1ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்,
2 இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி வேல்யூ 1ஓட வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு 12 இருக்கு ஓகே. இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும் j மைனஸ் wi-ஓட வேல்யூ என்னவா இருக்கும். ஸோ j மைனஸ் wi ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0வா லெஸ் தென் 0வா செக் பண்ணணும். ஸோ jோட வேல்யூ 1 மைனஸ் w1ஓட வேல்யூ 2 மைனஸ் 1 அப்போ லெஸ் தென் 1ஆ இருக்கு. லெஸ் தென் 1 அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வந்து தெரியும் v ஆஃப் 1,1 ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா v ஆஃப் i மைனஸ் 1, j மட்டும் போட்டா போதும். ஸோ v ஆஃப் i மைனஸ் 1னா 1 மைனஸ் 1, j ஓகேங்களா. அப்போ v ஆஃப் 1 மைனஸ் 1 0. ஸோ 0, 1. ஸோ 0, 1ஓடைய வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு 0 தான். ஸோ v ஆஃப் 1,1ஓட வேல்யூ எனக்கு என்ன தான் 0 தான் கரெக்டுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் v ஆஃப் 1,1ல எனக்கு 0ன்னு நான் பிளேஸ் பண்ணிடுறேன். அடுத்து v ஆஃப் 1,2 ஓகேங்களா. ஸோ v ஆஃப் 1,2 நான் போடணும். 1,2 போட்டேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கு ஐயோட வேல்யூ 1 ஜேவோட வேல்யூ 2 ஓகேங்களா. w1ஓட இங்க எல்லாமே வந்து நம்ம w1 v1 தான் எடுக்க போறோம் ஓகேங்களா. ஸோ w1ஓட வேல்யூ நமக்கு 2 v1ஓட வேல்யூ 12 ஓகேவா. இப்போ நம்ம போட போறோம் ஃபார்முலால. இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்றோம் j மைனஸ் wi ஈக்குவல் டு ஓகேவா. ஜேவோட வேல்யூ என்ன நமக்கு 2 மைனஸ் w1ஓடது 2 0. அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தாலே நமக்கு நெக்ஸ்ட் ஃபார்முலா ஸ்டெப் வந்தாலே நமக்கு ஃபார்முலா தெரியும். v ஆஃப் 1,2ஓட ஃபார்முலா என்ன வரும். ஸோ வேல்யூ ஆஃப் மேக்ஸ் போட்டுக்குவோம். ரெண்டு வேல்யூ வந்துச்சுன்னா மேக்ஸ் ஆஃப் v ஆஃப் i மைனஸ் 1, j, vi பிளஸ் v ஆஃப் i மைனஸ் நமக்கு என்ன வேல்யூ 1, j மைனஸ் wi ஓகேங்களா. அப்போ மேக்ஸ் இங்க வந்து வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். i மைனஸ் 1னா நமக்கு என்ன வரும் 1 மைனஸ் 1, ஜேவோட வேல்யூ 2 ஓகேங்களா. ஸோ v1ஓட வேல்யூ வந்து 12 பிளஸ் வேல்யூ ஆஃப் 1 மைனஸ் 1, j மைனஸ் wiயோட வேல்யூ என்ன கிடைச்சிச்சிங்க நமக்கு இந்த ஸ்டெப்ல 0. ஸோ 0 போட்டுக்கிறோம். இப்போ வேல்யூ ஆஃப் 1ல 1 போச்சுன்னா 0. ஸோ 0, 2, 12 பிளஸ் வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 0 மைனஸ் இங்கே ஒரு 0. அப்போ 0, 2ஓட வேல்யூவும் நமக்கு என்னதான் 0 தான். நெக்ஸ்ட் என்ன கிடைச்சிச்சு 0, 0ஓட வேல்யூமே நமக்கு 0 தான் கரெக்ட் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும் வேல்யூ ஆஃப் 0, 0வும் 0 தான் ஓகேங்களா. ஸோ 0 மேக்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ மேக்ஸை விட்டுறக்கூடாது. மேக்ஸ் ஆஃப் 0, 12 பிளஸ் நமக்கு 0 வந்து 0 தான் ஓகே. அப்போ நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் மேக்ஸ் ஆஃப் 0, 12 இது ரெண்டுல எது எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ 12. அப்போ வேல்யூ ஆஃப் 1, 2 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 12ன்னு கிடைக்கும். அப்போ 1, 2ல நம்ம என்ன பிளேஸ் பண்ணிடலாம் 12ன்னு பிளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன போடலாம் வேல்யூ ஆஃப் என்ன வேல்யூ ஆஃப் 1, 3 கண்டுபிடிக்கலாம். வேல்யூ ஆஃப் 1, 3 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து i ஈக்குவல் டு 1, j ஈக்குவல் டு 3, v1 ஈக்குவல் டு 12, w1 ஈக்குவல் டு 2. அப்போ j மைனஸ் wi ஓகேவா. ஸோ 3 மைனஸ் 2 வந்து எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1. அப்போ என்னோட ஃபார்முலா என்ன. ஸோ v ஆஃப் 1, 3 ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் i மைனஸ் 1, j, vi plus value of i minus 1, j minus wi ஓகேங்களா கரெக்ட் தானே. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் நம்மளுடைய வேல்யூ என்ன நல்லா பாருங்க என்ன வேல்யூ கிடைக்கும். ஸோ v ஆஃப் 1 மைனஸ் 1 தான் ஓகே. 1 மைனஸ் 1 0, 0, 3, viயோட வேல்யூ 12 பிளஸ் வேல்யூ ஆஃப் 1, 1ஓட வேல்யூ 0, j மைனஸ் wiயோட வேல்யூ 1. அப்போ 0, 3 0ல 3 வந்து எனக்கு 0 தான். அதனால நான் 0 போட்டுக்கிறேன். 12 பிளஸ் 0ல 1ம் எனக்கு என்ன கிடைக்கும் 0 தான் ஓகேவா. அப்போ எனக்கு என்ன மேக்ஸ் வேல்யூ 12. அப்போ வேல்யூ ஆஃப் 1, 3மே எனக்கு என்ன தான் கிடைச்சிருக்கு 12 தான் கிடைச்சிருக்கு ஓகேங்களா. இதே மாதிரி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் v ஆஃப் 1, 4ம் கண்டுபிடிக்கணும். 1, 4 நீங்க போட்டீங்கன்னா என்ன வரும் இங்க நமக்கு மேக்ஸ் ஆஃப் சேம் தான் வரும். இப்போ j மைனஸ் wi j வந்து வேல்யூ இங்க எனக்கு 4, wi வந்து எனக்கு 2. ஸோ 2 வந்து எனக்கு கிடைச்சிரும். அப்போ இங்க வந்து v ஆஃப் i மைனஸ் i வந்து எனக்கு 1 தான். ஸோ வேல்யூ ஆஃப் 1 மைனஸ் 1 வந்து 0, j ஓட வேல்யூ 4 கிடைக்கும்.
12 ப்ளஸ் வேல்யூ ஆஃப் 0 தான் கிடைக்கும். இங்கே எனக்கு 2 வரும். ஓகேவா? அப்போது மேக்ஸ் ஆஃப் v, 0நாலும் எனக்கு 0 தான். 12 ப்ளஸ் 0, 2நாலும் எனக்கு 0 தான். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ எனக்கு எல்லாமே எப்படி கிடைக்குது? 12 தான் கிடைக்குது. ஸோ 1, 4ம் எனக்கு 12 தான் கிடைக்கும். அதே மாதிரி வேல்யூ ஆஃப் 1, 5 போட்டோம்னாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 0, 5ன்றப்ப எனக்கு அந்த வேல்யூ மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ 12 தான் நமக்கு கிடைக்க போகுது. இங்கேயும் 12 போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? செகண்ட் ரோ போடணும். செகண்ட் ரோ போட்டால் நமக்கான வேல்யூஸ் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் 2, 1ன்னு வரும். அப்போ வேல்யூ ஆஃப் 2, 1க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே எனக்கு என்ன மாறுது? ஐயோட வேல்யூ மாறுது. அப்போ இங்கே எனக்கு என்ன ஐயோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 2, ஜேவோட வேல்யூ 1, செகண்ட் ரோனால வெயிட் 2 எடுத்துக்கணும், வேல்யூவும் 2 எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே ஜே மைனஸ் டபிள்யூஐ. ஓகேங்களா? ஸோ ஜே மைனஸ் டபிள்யூஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0. அப்போ 0வா இருந்துச்சு அப்படின்னா 2 - 1, மேக்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் I - 1, J, vi plus value of I - 1, J - wi. ஓகேங்களா? அப்போ மேக்ஸ் ஆஃப் நமக்கு என்ன? வேல்யூ ஆஃப் I - 1னா 2 - 1, 1, ஜேவோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ இங்கே எனக்கு 10 பிளஸ் வேல்யூ ஆஃப் I - 1ஓட வேல்யூ 1, J - wi 0. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? மேக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ என்ன? 1, 1க்கு பார்த்தோன்னா எனக்கு 0 தான் இருக்கு, 10 பிளஸ் 1 ஆஃப் 0க்கு பார்த்தோன்னாலும் எனக்கு 0 தான் இருக்கு. அப்போ எனக்கு வேல்யூ ஆஃப் 2, 1ஓட வேல்யூ 10. ஓகே, சாரி, இங்கே பாருங்கள் 10 தான் எனக்கு வரும். அப்போ நான் இங்கே போட்டுருவேன். என்ன போட்டுருவேன்? ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 10ன்னு பிளேஸ் பண்ணிவிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? வேல்யூ ஆஃப் 2, 2 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 2, 2 போட்டோன்னா என்ன ஆகும்? மேக்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் 1, 2ன்னு வரும், 10 ப்ளஸ் வேல்யூ ஆஃப் 1, 1ன்னு வரும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ இருக்கும்? மேக்ஸ் வேல்யூ 12, 10 ப்ளஸ் 0 கிடைக்கும். இதில் மேக்ஸ்னால் எனக்கு 12 தான் வேல்யூ. ஸோ வேல்யூ ஆஃப் 2, 2 வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 12 கிடைச்சிருக்கு. ஸோ நான் 12 பிளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 2, 3, 2, 4, 2, 5 இருக்கு. இதே மாதிரி நம்ம போட்டுட்டே வந்தோம்னா 2, 3யோட வேல்யூ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் 1, 3, 10 plus value of 1, 2. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் ஆஃப் எனக்கு என்ன வரும்? 12 plus 10 plus 12 இருக்கும். அப்போது மேக்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12, 22 வரும். இது ரெண்டில் மேக்ஸிமம் வேல்யூனா 22. அப்போ வேல்யூ ஆஃப் 2, 3யோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது? 22 கிடைக்குது. அப்போது 2 ஆஃப் 3யோட வேல்யூ எனக்கு என்ன? 22. ஓகேங்களா? இதே ப்ரொசீஜரில் வேல்யூ ஆஃப் 2, 3யும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 22. தென் வேல்யூ ஆஃப் 2, 4 22, வேல்யூ ஆஃப் 2, 5 22. ஸோ இந்த வேல்யூவெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா பாக்ஸில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் நமக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? தேர்ட் ரோ எடுத்துக்கிறோம். தேர்ட் ரோ அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? W3 வந்து 3, V3 வந்து 20, வேல்யூ வந்து 20, வெயிட் வந்து 3. ஓகேங்களா? ஸோ வேல்யூ ஆஃப் 3, 1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இங்கே வந்து I வந்து நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கண்டுபிடிப்போம்ல. ஜேவோட வேல்யூ இங்கே நமக்கு என்னது? 1 மைனஸ் டபிள்யூஐயோட வந்து 3. அப்போ நமக்கு -2 வரும். அப்போ -2 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வேல்யூ ஆஃப் I - 1, J ஃபார்முலால போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து 3, 2க்கும் அப்படிதான் வந்து என்னது? ஜே வேல்யூவை விட நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா WI வேல்யூ வந்து நமக்கு வந்து சின்னதாக இருக்கனால என்ன செய்யறோம் அப்படின்னா மைனஸ்ல போயிடுது, விட்டுறோம். இப்போ 3, 3 = 0 ஆயிடும். ஸோ வந்து நம்ம மேக்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் நம்ம I - 1, J, VI பிளஸ் V ஆஃப் I - 1, J - WI ஃபார்முலால யூஸ் பண்ணிட்டு V ஆஃப் 3, 3க்கு வேல்யூ 22 கண்டுபிடிச்சிருக்கோம். சேம் லைக் தட் 3, 4க்கு வேல்யூ, 3, 5க்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோ எடுத்துக்கிறோம். ஃபைனல் ரோ நம்ம ஃபோர்த் ரோல வெயிட் வந்து 4 வந்து 2 வந்து V4 வந்து வேல்யூ வந்து 15 இருக்கு. ஸோ V ஆஃப் 4, 1 வந்து பார்க்குறோம். ஸோ இங்கேயும் J வந்து நமக்கு என்ன வேல்யூ? 1, WI வேட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2. ஸோ -1. ஸோ -1 வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலால போடணும். ஸோ வேல்யூ ஆஃப் I - 1,
j. Next 4, 2, 2 minus 2, 0 வந்துருது. So max of நம்ம value of I minus 1, j, vi plus value of I minus 1, j minus wi formulaலே போட்டு v, 4, 2 க்கு 15, value of 4, 3 க்கு 25, 4, 4 க்கு 30, 4, 5 க்கு 37. Same like that நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு ஃபைனலா எல்லா வேல்யூவும் ஃபில் பண்ணா நம்மளோட டேபிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல எது மேக்ஸிமம் வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தா நம்ம டேபிள்ல லாஸ்ட்ல இருக்க வேல்யூ தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ 37. அதோட வேல்யூ என்ன? v of 4, 5 தான் மேக்ஸிமம் வேல்யூவா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ வந்து வேல்யூ ஆஃப் 4, 5 ஈக்குவல் டு 37 எழுதிடும். இதுல ஆப்டிமல் செட் அதாவது ரிப்பீட்டட் செட்டா என்னெல்லாம் இருக்கு ஆப்டிமல் சப்செட்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம கிட்ட வந்து 5 கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேங்களா? 5 கெப்பாசிட்டின்றப்போ வெயிட் 2 எடுத்துக்கிறோம். லாஸ்ட் வெயிட் 4 அதுக்கு அடுத்து 3. ஸோ 4, 3க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். அதான் நம்மளுடைய ஆப்டிமல் சப்செட்டுக்கான வேலை. ஓகேவா? நம்ம செக் பண்றப்ப வேல்யூ ஆஃப் 4, 5 3, 5 செக் பண்ணணும். ஸோ 4, 5 வந்து 37, 3, 5 வந்து 32 நாட் ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்ம வந்து சப்செட்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் இந்த ஸ்டெப்ல என்ன பண்றேன் அப்படின்னா 4 செட்ல இன்க்ளூடட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும் 5 வெயிட்ல இருந்து 2 வேல்யூவோட வெயிட்டை குறைக்கணும். ஸோ 5 - 2 எனக்கு 3 ஆயிடும். இப்போ நான் 3 வெயிட்ல தான் எடுத்துக்கணும். 3 வெயிட்ல நெக்ஸ்ட் 2 வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ 3, 2 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 3, 3யும் 2, 3யும் வந்து சேமான்னு காக்கணும். 3, 3 அடுத்து 22, 2, 3யும் 22 தான். அப்ப சேமா இருக்கு. சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செட்டில் இன்க்ளூடட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிடுவேன் 3யை வந்து நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா நாட் இன்க்ளூடட் பண்ணிடுவேன். ஓகேவா? என்ன சேர்த்துக்க மாட்டேன். இப்போ நான் திரும்ப 2க்கும் 1க்கும் எடுக்கணும். அப்போ வேல்யூ ஆஃப் 2, 3 ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் 2 அதாவது 1, 3 வந்து செக் பண்ணி பார்ப்பேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்க்குறேன் 2, 3யோட வேல்யூ எனக்கு 22, 1, 3யோட வேல்யூ 12. அப்ப நாட் ஈக்குவல் டுவா இருக்கு. நாட் ஈக்குவல் டுனா என்ன பண்ணணும் நம்ம? இப்ப நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டோம்? 2க்கு எடுத்துக்கிட்டோம். நம்ம 2 என்ன பண்ணிடலாம் செட்டில் இன்க்ளூடட் பண்ணிடலாம். இப்ப மைனஸ் பண்ணணுமா? ஸோ ஆல்ரெடி இருந்த இது 2. இப்போ நான் 2 வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு நெட் வெயிட் வந்து 1. ஸோ வேல்யூ ஆஃப் நம்ம இப்ப என்ன எடுத்துக்க போறோம்? என்ன வேல்யூ எடுத்தோம்? 1, 2க்கு பார்க்கணும். ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் நமக்கு என்ன பார்க்கணும்? 0 தான் இருக்கு. அதுக்கு அடுத்து 0, 2 பார்க்கணும். ஓகேவா? ஸோ 1, 2 0, 2 சேமான்னு பார்க்க போறேன். ஸோ 1, 2 12, 0, 2 0. அப்போ நாட் ஈக்குவல் டுவா தான் இருக்கு. ஸோ நாட் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன பண்ணலாம்? செட்டில் 1 இன்க்ளூடட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்க்ளூடட் பண்ணனா இப்போ எனக்கு ஃபைனலா ஆப்டிமல் சப்செட் எப்படி இருக்கும்? ஆப்டிமல் சப்செட்ல என்ன வேல்யூவெல்லாம் இருக்கும்? 1 இருக்கும், 2 இருக்கும், 4 இருக்கும். ஸோ 1, 2, 4 தான் என்னோட ஆப்டிமல் சப்செட் வேல்யூ. இவ்வளோதான் நமக்கு நாப்சாக் ப்ராப்ளம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். இதை விட ஈஸியாக ப்ராப்ளம் நமக்கு இருக்காது. நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை. ஈஸியாக அட்டன் பண்ணி பாஸ் ஆகிடலாம். இந்த சம் கேட்டாங்க அப்படின்னாலே நமக்கு கொஸ்டின் இவ்வளோ தான். நாப்சாக் ப்ராப்ளம் யூசிங் டைனாமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா சிம்பிளாக அட்டன் பண்ணுற சம் தான். ஸோ கஷ்டப்படாதீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நாப்சாக் ப்ராப்ளம் யூசிங் நம்ம மெமரி ஃபங்க்ஷன் வச்சு எப்படி போடணும்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்லித்தரேன். தேங்க்யூ.